அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி. அதாவது இந்திய அரசியலமைப்புல இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தொடர்பாக நிறுவப்பட்ட கமிட்டிகள் எது அப்படின்றது முதல்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த கமிட்டிகளை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வகுப்புல பார்க்க போகிறோம். இப்போ இந்திய விடுதலைக்கு பின்னாடி பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டியை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி. பல்வந்தராய் மேத்தா குழு இந்திய விடுதலைக்கு பின்னாடி பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி பல்வந்தராய் மேத்தா கமிட்டி. இது அமைக்கப்பட்ட வருஷம் ஜனவரி 1957. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டி அமைக்கப்படுது. நெக்ஸ்ட் அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி இது இரண்டாவதாக அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து தொடர்பான கமிட்டி. இது அமைக்கப்பட்ட வருஷம் டிசம்பர் 1977ல இந்த கமிட்டி அமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஜிஒய்கே ராவ் கமிட்டி. ஜிஒய்கே ராவ் கமிட்டி இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட மூணாவது கமிட்டி. இது அமைக்கப்பட்ட வருஷம் 1985ல இந்த குழு அமைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் எல்எம் சிங்வி கமிட்டி. இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட நாலாவது கமிட்டி. இது அமைக்கப்பட்ட வருஷம் 1986ல இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் துங்கோன் கமிட்டி. இது ஐந்தாவதாக பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி. அமைக்கப்பட்ட வருஷம் 1988ல இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் காட்கில் கமிட்டி. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக ஆறாவதாக அமைக்கப்பட்ட கமிட்டி இந்த காட்கில் கமிட்டி. இது அமைக்கப்பட்ட வருஷம் 1988ல இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. இப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான கமிட்டியை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான கோடுவேர்டு என்ன அப்படின்னா பல்லவ அரசி தூக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணி பல்லவ அரசிய தூக்கணும். பஞ்சாயத்து பண்ணி பல்லவ அரசிய தூக்கணும். இப்ப இந்த கோடுவேர்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பல்வா. இந்த பல்வா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா பல்வந்தராய் மேத்தா அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அசோக் மேத்தா அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஏ. இந்த ஆர்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஜிஒய்கே ராவ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் எஸ்ஐ. இந்த எஸ்ஐ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எல்எம் சிங்வி அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் டிஹெச்யூ. டிஹெச்யூ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா துங்கோன் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் ஜி. இந்த ஜி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காட்கில் அப்படிங்கிறத குறிக்குது. திரும்ப கோடுவேர்டு சொல்றேன். பஞ்சாயத்து பண்ணி பல்லவ அரசிய தூக்கணும். பஞ்சாயத்து பண்ணி பல்லவ அரசிய தூக்கு.